ஒருவரை பற்றிய தவறான தகவல் கிடைத்தால் அதை இரகசியம் என எண்ணி தனக்கு வேண்டிய ஒருவரிடம் மட்டும் கூறுவோம் என கூறாதீர்கள். அவர் அவருக்கு வேண்டிய ஒருவரிடம் மட்டும் கூறுவோம் என கூறுவார். அவர் தனக்கு வேண்டிய ஒருவரிடம் மட்டும் கூறுவோம் என கூறுவார். இப்படி அந்த செய்தி பல மைல் தூரம் பயணித்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரை பற்றி கூறினீர்களோ அவர்களின் வாழ்க்கையையும் அது நரகமாக்கும். பின்னர் அந்த பாவம் உங்கள் வாழ்க்கையையும் நரகமாக்கும். இரகசியம் இரகசியமாக இருக்க வேண்டுமெனில் அதை உங்களிடமே வைத்து கொள்ளுங்கள். இல்லையெனில் இரகசியம் கசிந்து விஷமாக மாறிப்போகும். சாணக்கியரின் வாக்கு. உன் இரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் இரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே. ஒருவரின் கெட்ட எண்ணங்களால் தோன்றும் நோய்கள். பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரகத்தை சீரழிக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீர நோய்களை உருவாக்கும். அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோயையும் குணமாக்கும். சிந்தனைக்கு ஏற்பதன் மூலம் நமது உடலில் உள்ள சுரப்பிகளின் வேலை நடைபெறுகிறது. மகிழ்ச்சியாய் இருந்து நோய்களை விரட்டுவோம். அமைதியாக இருக்க வேண்டிய தருணங்கள். உனக்கு ஒன்று பிடிக்காத போது அமைதியாக இரு. உன்னை யாருக்குமே புரியாத போது அமைதியாக இரு. உன்னை விட்டு பிறர் விலகும்போது அமைதியாக இரு. உன்னோடு யாரும் பேசாத போது அமைதியாக இரு. உனக்கு கோபம் வரும்போது கண்டிப்பாக அமைதியாக இரு. உன்னை யாராவது வெறுக்கும் போதும் அமைதியாக இரு. உனக்கு பிரச்சனை வரும்போது அமைதியாக இரு. இவ்வாறு அமைதியாக இருந்தால் பல நேரங்களில் நன்மையே நடக்கும். வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் முன்னோக்கி பாயும் என்பதை மறவாதே. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது மனம் உடைந்து சிதறிவிடும். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல. நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால் ஏமாறுகிறேன், சில நேரம் நம்பிக்கையால் ஏமாறுகிறேன். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், காலம் உங்களை விட பலம் மிக்கது. நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றோ முடிவெடுத்து விடாதீர்கள். நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில்லம்பு அதிக தூரம் பாயும். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். வாழ்வில் முன்னேற 12 ராசிக்காரர்கள் கூற வேண்டிய மந்திரம். மேஷம் ஓம் நமச்சிவாய. ரிஷபம் ஓம் நமோ நாராயணாய. மிதுனம் ஓம் கம் கணபதையே நம. கடகம் சிவாய நம. சிம்மம் ஓம் பைரவாய நமக. கன்னி சரவண பவ ஓம். துலாம் ஓம் சக்தியே பராசக்தியே. விருச்சகம் ஓம் முருகா ஓம். தனுசு ஸ்ரீ ராம ஜெயம். மகரம் ஓம் பிரத்யங்காரா போற்றி. கும்பம் ஓம் மகா புருஷாய வித்மகே. மீனம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரங்களை கூறிவர பல நலன்களை பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி.